என்னங்க சிஎஸ்கே இவங்களுக்கு போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அதுவும் 28 கோடி இவங்க 2 பேருக்கு சேர்ந்து. அப்படிதான் நீங்க பாதி பேரு நினைக்கிறீங்க. அதான் இல்ல. சிஎஸ்கே ஒன்றும் சாதாரணமாக கிடையாதுங்க. எல்லா பேர் யார் யார் எப்படி ஆடுவா நோட் பண்ணி தான் எல்லாம் வாங்குவாங்க. அதனால நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேரும் தரமான பேஸ் தான். கத்தி செம வருத்தம்ல, அவரு விக்கெட் கீப்பரு. ஏன் அவரை எத்தாங்க நமக்கு இப்ப புரியாது. வாய்ப்பு கொடுக்கும் ஆடுவாரு, அப்ப புரியும். ஏப்பா நம்ம இதுல ஏற்கனவே 3 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. இவரை இருங்க எத்தீங்க மொத்தம் 4 விக்கெட் கீப்பர் ஆடுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. காரணம் இல்லாம இருக்க மாட்டாங்களா? பாப்போம். ஃபர்ஸ்ட் இவரோட எவ்வளவு ரன் வச்சிருக்காரு நம்ம அதை பார்ப்போம். கார்த்தி சேமாவோட ரன்னு. அவர் லாஸ்ட் ஆன 12 போட்டியில 334 ரன்னு. ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 162. T20 தான் சொல்றேன். அவரா நான் லாஸ்டா 12 மேட்ச்ல பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா ஏதோ 1-2 மேட்ச் வாய்ப்பு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பிரசாந்த் இவரா ரொம்ப பிடிச்ச பேரா இருக்கு. அதை ஏன் அப்படி கேக்குறீங்க? ஆல்ரவுண்டர். ஏன்னா எனக்கு ஆல்ரவுண்டர் தான் பிடிக்கும். நம்ம தளபதி செட்டு வர இல்லையா, அவரோட பேசு பத்தின இவர் கரெக்டா இருப்பாரு. யூபி T20 மேட்ச்ல தரமா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட்டு 376 ரன்னு. மேன் ஆஃப் த சீரீஸ் வேற இவர் தான். இந்த தலைவன் பர்ஃபார்மன்ஸ் தரமா பண்ணிருக்காப்புல. எல்லா மேட்ச்ல விக்கெட்டு இல்ல ரன்னு ஏதாவது ஒன்று பத்தி தரமா ஆடிறாப்புல. நான் தெரிஞ்சு அடுத்த வருஷம் இவர் கண்டிப்பா ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவ்வளவு கோடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. 2 பேரும் தரமான பிளேயர்ஸ். காவியாக்காக்கு இப்ப புரியாது. அவங்க டீமை அடிக்க போந்தா புரியும் இவங்க 2 பேரு. அப்ப தெரியும். சரிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்து சிஎஸ்கே பிளேயிங் வீடியோ நான் போடுறேன். இப்போ வேறு ஏதாவது டீம் பிளேயிங் இல்லைங்க வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதே நான் போடுறேன்.